நமஸ்காரம். நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தினப்படி நடக்கிறது. அது எதிர்பார்த்த விஷயங்களும் நடக்கிறது, எதிர்பாராத விஷயங்களும் நடக்கிறது. இந்த எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறச்சே நம்ம என்ன சொல்றோம்? இட்ஸ் மிரக்கல். ஐயோ, பெருமாள் தான் நடத்தி கொடுத்தார் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி பெருமாள் நடத்தி கொடுத்த சில லீலைகள்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாமா? நம்ம பார்க்க போற கோவில் இன்னைக்கு திருக்கண்டபுரம். இது நாகப்பட்டினம் டு கும்பகோணம் போற ரூட்ல இருக்கு. அப்போ அந்த காலத்துல ஒரு சோழன் தமிழ்நாட்டை ஆண்டு வந்தான். அப்போ திருக்கண்டபுரத்துல ஒரு முத்தரையன் அப்படின்ற ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் ஹி இஸ் அ கவர்மெண்ட் அபிஷியல். அவருடைய வேலை என்னன்னாக்க, மன்னனுக்கோசரம் சுத்துப்பட்டார இருக்கிற சின்ன சின்ன ஊர்களில தான் கப்பம் கலெக்ட் பண்ணி மன்னர்கிட்ட கொடுக்கணும். ஆனா அதே சமயம் அவர் பெருமாள்கிட்ட அப்படி ஒரு பக்தர். திருக்கண்டபுரம் பெருமாள்னா அப்படி ஒரு பக்தர். தினம் பெருமாளுக்கு கைங்கரியம் செஞ்சுண்டு அங்க இருக்கிற அடியர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு அப்படிதான் இருந்தாரு. ஒரு காலத்துல என்ன ஆயிடுத்து, ரொம்ப பஞ்சம் வந்துடுது. பஞ்சம் ஊர் ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப அவஸ்தப்பட ஆரம்பிச்சுட்டா. கோவிலுக்கெல்லாம் பண்றதுக்கே காசு இல்லாம போயிடுது. என்ன பண்றது தெரியல. இவர் என்ன பண்ணார், உடனே தான் கப்பம் கட்டுறதுக்கோசம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த காசெல்லாம் எடுத்து பெருமாளுக்கு நித்தியப்படி பண்ற கைங்கரியங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு, அன்னதானம் வரவாளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு அடியவர்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாத்தையும் செலவழிச்சுடுறாரு. இது மன்னனுக்கு தெரிய வருது. உடனே என்ன பண்றான், ஆளை விட்டு அவரை கூட்டின்னு வர சொல்லி அவனை ஜெயில போட்டுடுறான் மன்னன். முத்தரையன் ஜெயில இருக்கார். முத்தரையன் ஹேட் அ கேர்ள் ஃப்ரெண்ட். கேர்ள் ஃப்ரெண்ட்னாக்க ஒரு அவர்கிட்ட அதீதமான பேரன்பு கொண்ட ஒரு பெண். அவரையும் ஒரு பெருமாளா நினைச்சு அவருக்கு கைங்கரியம் செய்கிற பெண்ணவும். அவளுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுறது. ஐயோ, இப்படி போட்டுட்டாரே அவர் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட போய் வேண்டிக்கிறா. ஏன்னா அவ்வளோ ரொம்ப பெருமாள் பக்த. பெருமாள்கிட்ட போய் வேண்டிக்கிறாவோ, 5 நாளுக்குள்ள அவர் விடுதலை ஆகலைன்னா நான் தீ குளிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ ரொம்ப பெரிய பக்தை பெருமாளுக்கு. அதனால பெருமாள் என்ன பண்ற, அந்த மன்னனோட கனவுல அவரை விடுவிக்க சொல்லி அவர் சொல்ற. மன்னன் மத்த நாள் எழுந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரை விடுவிச்சு விடுறான். அவர் வீட்டுக்கு வர அவர் வரத்தை பார்த்து இவருக்கு ரொம்ப சந்தோஷமா பொங்கல் பண்ணி வச்சிருக்கா. அன்னைக்கு ராத் அவர் எடுத்து சாப்பிடறதுக்கு முன்னாடி, ஆஹா, இந்த பொங்கல் இவ்வளவு நன்னா இருக்கே, இது பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணா எவ்வளவு நன்னா இருக்கும் அப்படி சொல்லிட்டு பெருமாளுக்கு நைவேத்தியம் மனசால பண்ணிட்டு எடுத்து அவர் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறார். மத்த நாள் காத்தால பார்த்தாக்கா கோவில்ல போய் அர்ச்சகால்லாம் திறந்து பார்த்தாக்கா கோவில்ல பெருமாள் முகமெல்லாம் பொங்கலும் அப்படியே நெய் வழிஞ்சுட்டு அப்படியே இருக்காரு. அப்புறம் தான் இவளுக்கு அது தெரிய வருது, இவருடைய நெய்வேத்திய பெருமாள் டைரக்டா ஏத்துன்னு இருக்காரு. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் திருக்கண்ணபுரத்துல ராத்திரி 9 மணிக்கு பெருமாளுக்கு பொங்கல் நெய்வேத்தியம். அவருக்கு திருக்கண்ணபுரம்னே சொல்லிட்டு இருக்கேன். அவருக்கு எந்த பேர் தெரியுமா? நீலமேக பெருமாள். இன்னொரு பேர் இருக்கு அவருக்கு, அதுதான் சௌரிராஜ பெருமாள். அந்த சௌரிராஜ பெருமாள் அப்படின்ற பேரு எப்படி வந்தது இப்ப பாக்கலாமா? அப்பல இருந்து நான் திருக்கண்ணபுரம் பெருமாள் சொல்லிட்டு இருக்கேன். அவர் மூலவர் பேரு நீலமேக பெருமாள், தாயார் பேரு கண்டபுரத்து நாயகி. இந்த கோவில் 5 ஆழ்வார்களால மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ஸ்தலம் இது. அதாவது நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார் அண்ட் குலசேகர ஆழ்வார் 5 பேரு இந்த ஸ்தலத்துல பாடி இருக்கா. இந்த கோவிலோட புஷ்கரணி வெளியில இருக்கு. அந்த படிக்கட்டுல ஏறி வரச்சே அங்க ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி. தெற்க பார்த்து நிற்கும் ஆஞ்சநேயர் வரப்பிரசாதி. என்ன யார் வேண்டின்றாலும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் இந்த ஆஞ்சநேயர் அப்படின்றது ரொம்ப பிரசித்தம். உற்சவருக்கு சௌரிராஜ பெருமாள் அப்படின்ற பேரு. இந்த பேர் எதுக்கு வந்தது தெரியுமா? அதை பத்தி இப்ப பாப்போம். பெருமாள் கோவில ஒரு அர்ச்சகர் இருந்தார். அவர் பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அவர் பெருமாள் மேல அதீத பக்தியுடைய பக்தர். அவர் அந்த ஊர்ல ஒரு தேவதாசி இருந்தா. பெருமாளுக்கு மாலையெல்லாம் சாத்தின அப்புறம் இவர் அந்த மாலைய அவளுக்கு அமுச்சு விட்டுடுவார். ஒரு தடவை ராஜா பெருமாளை சேவிக்க வரேன்னு சொல்லி தகவல் சொல்லி அனுப்புறான். இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா மாலைய தேவதாசிக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டார். உடனே என்ன பண்றது தெரியாம அவள்கிட்டயே ஒரு ஆளை அனுப்பிச்சு வாங்கி அந்த மாலையை வாங்கி எடுத்து வச்சு ராஜா வந்தவொடனே மரியாதை பண்ணிடுறாரு. ராஜா அந்த மாலையை ஏத்துட்டு அதுல பாக்கறச்சே ஒரு முடி ஒண்ணு இருக்கு, நீளமான முடி. ராஜாக்கு ரொம்ப கோவம் வந்துருது. இது என்ன, இது முடி இருக்கு இதுல அப்படின்னு கேட்க. உடனே அவர் என்ன பண்ற, இல்ல பெருமாளுக்கு நல்ல நீண்ட கூந்தல் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு அவர். அப்போ ராத்திரி ஆயிடுத்து. அதனால ராஜா சொல்றான், நான் நாளை காத்தால பெருமாளுக்கு இருக்கான்னு நான் பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவர் ராத்திரி ஃபுல்லா பெருமாள்கிட்ட வேண்டிட்டு, நான் பண்ணது தப்பு, என்ன மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டிக்கிறார். நீ என்னதான் இது பண்ணி கொடுக்கணும். மத்த நாள் ராஜா வரான். பார்த்தா பெருமாள் தலையில இவ்வளவு பெரிய சௌரி முடியாட்ட இவ்வளவு பெருசு இருக்கு. உடனே ராஜா கேக்குறான் அந்த அர்ச்சகர்கிட்ட, இது என்ன நெஜம் கூந்தலா அப்படின்னு கேக்குறான். ஆமா அப்படின்றாரு. எங்க ஒண்ணு இழுத்து காமியும் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்ற.
உடனே அர்ச்சகர் போய் ஒன்னு இழுத்தாக்கா அந்த இடத்துல இருந்து பொட்டு ரத்தம் வருது பெருமாளுக்கு தலையிலேருந்து. அப்படியே ஆடி போயிடுறா ராஜாவும் அந்த அர்ச்சகரும். ஐயோ நான் அபச்சாரம் பண்ணிட்டேன் பெருமாளே, நான் உங்களை சந்தேகப்பட்டது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ரொம்ப அர்ச்சகர்ட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுறான். அர்ச்சகர் பெருமாள் நடத்தி கொடுத்த அந்த மிரக்கல்ல எண்ணி அப்படியே தீவிர பக்தராகி பெருமாள்கிட்ட அவர் எல்லாத்தையும் திறந்து பெருமாளுக்கு அடியவரா போய் பெருமாளுடைய ஐக்கியமாயிட்டார். இந்த மாதிரி நிறைய கோவில்கள்ல திருவிளையாடல்கள்ல நிறைய பெருமாள் பண்ணியிருக்கார். உங்களுக்கு தெரிஞ்ச சிலவற்றை இந்த கமெண்ட்ல போட்டீங்கன்னா மத்தவாளும் அதை பார்த்து படிச்சு they will also enjoy. உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. we will get connected. நமஸ்காரம்.